வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மாநில அரசு மூலமே நேரடி மானிய திட்டம் செயல்படுத்த வேண்டும். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசுக்கு மீண்டும் வலியுறுத்தல். தமிழக சட்டசபையில் கவர்னர் ரோசையா உரை. மின்வெட்டு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு நிவாரண நிதி பிரச்சினைகளை முன்வைத்து கவர்னர் உரையை புறக்கணித்து திமுக வெளிநடப்பு. விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிகவினர் சபை நடவடிக்கைகளில் பங்கேற்பு. மாதந்தோறும் டீசல் விலை 50 காசாக உயர்வு. மானியத்தை முழுமையாக வாபஸ் பெற மத்திய அரசு உறுதி. விரிவான செய்திகள். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் நேரடி மானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமே செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்துவதாக சட்டசபையில் கவர்னர் ரோசையா தனது உரையில் தெரிவித்தார். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கவர்னர் உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. தமிழக கவர்னர் ரோசையா தனது உரையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியடைய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராட்டினார். நில அபகரிப்பு முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். காவிரி நீர் பிரச்சினையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்த போதும் கர்நாடக அரசு நீரை திறந்து விடாததால் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கவர்னர் தெரிவித்தார். காவிரி நீர் பிரச்சினைகளை எடுத்துரைத்த கவர்னர் ரோசையா காவிரி பாசன பகுதிகளில் ஏற்பட்ட பயிர் பாதிப்பிற்கான இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் அதன் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்த கவர்னர் ரோசையா தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியும் உரிய நடவடிக்கை எடுக்காததற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக பேசிய கவர்னர் ரோசையா பென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் கட்டியதை நினைவு கூர்ந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டு டாம் 999 திரைப்படத்திற்கு தமிழக அரசு தடை விதித்ததை பாராட்டிய கவர்னர் திரைப்படங்களை தயாரிக்கும் போது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீர் பயன்பாட்டிற்கு விலை நிர்ணயம் செய்யும் மத்திய அரசின் கொள்கை மாநில அரசின் அதிகாரங்களை பறிக்கும் என தெரிவித்த கவர்னர் தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்று தனது உரையில் வலியுறுத்தினார். தமிழக நதிகளை இணைக்க தமிழக அரசு சிறப்பு முன்னுரிமை கொடுத்துள்ளதாக கவர்னர் ரோசையா பாராட்டு தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டம் 2023 இரண்டாவது தொகுப்பு வெளியீடு 2013 2014 ஆண்டின் திட்ட ஒதுக்கீடு 28,000 கோடியிலிருந்து 37,000 கோடியாக உயர்வு, மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம், மின்தடை கணிசமாக குறைப்பு, புதிய தலைமைச் செயலகத்தில் மருத்துவமனை தொடர்ந்து செயல்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் கவர்னர் உரையில் இடம்பெற்றிருந்தன. சட்டசபையில் கவர்னர் உரையை புறக்கணித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவினர் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. தமிழக கவர்னர் ரோசையா சட்டசபைக்குள் நுழைந்த சில நிமிடங்களில் திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். 18 மணி நேர மின்வெட்டு கொடுமை, தமிழகமே இருட்டு மாநிலமாக இந்த ஆட்சியில் உள்ளது. குறுவை சம்பா பயிர் சாகுபடிக்கு காவேரி நீரை பெற்றுத்தர தவறிய காரணத்தால் வறுமையின் காரணமாக 17 விவசாயிகள் தற்கொலை. எனவே இவைகளெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாங்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கவர்னர் உரையை புறக்கணித்தனர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் இருந்து வரக்கூடிய தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் கூட அதை திருத்துவதற்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதை கண்டித்தோம். தேவேந்திர வேளாளர் அரசாணை பிறப்பிக்க தவறியதை கண்டித்தும் இன்று ஆளுநர் உரையை புறக்கணிக்கக்கூடிய வகையிலே புதிய தமிழகம் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி 8 வரை நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் தமிழக கவர்னர் ரோசையா உரையுடன் வெள்ளியன்று துவங்கியது. கவர்னர் உரைக்கு பின்னர் சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆய்வு செய்தது. அதன்படி பிப்ரவரி 8ஆம் தேதி வரை சட்டசபையை நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டதாக சபாநாயகர் தனபால் தெரிவித்தார். 5ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியை பெற்று விவாதம் தொடங்குகிறது. 6ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்கிறது. 7ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி. 8ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதில் உரையும் அன்றைக்கு. அப்புறம் அது முடிந்த உடனே சட்ட முன்னோடிகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும், ஏனைய சட்ட முன்னோடிகள் இருந்தால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். 8ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேர் அதிமுக ஆதரவாளர்களாக மாறிய நிலையில் விஜயகாந்த் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். இதைத் தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் தாங்களும் தொகுதி பிரச்சினை தொடர்பாக ஜெயலலிதாவை சந்திக்கப் போவதாக கூறி சட்டசபை செயலரிடம் கடிதம் கொடுத்தனர். அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக உரிமை மீறல் நடவடிக்கை துவக்கப்பட்டது. இதன் மீதான முடிவு சட்டசபையில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டீசல் விலை மாதந்தோறும் 50 காசுகள் உயர்த்தப்படுவது உறுதி என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக அளவில் உபயோகிக்கப்படும் டீசலுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியத்தால் மத்திய அரசுக்கு 1 லிட்டருக்கு 10 ரூபாய் 80 காசுகள் இழப்பு ஏற்படுகிறது. பெட்ரோலைப் போலவே டீசலின் விலையையும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதெனவும் அதை படிப்படியாக அமலுக்கு கொண்டுவரும் வகையில் மாதந்தோறும் லிட்டருக்கு 50 காசுகள் அளவுக்கு டீசல் விலையை உயர்த்துவது எனவும் கடந்த மாதம் 17ஆம் தேதி மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி 1 லிட்டர் டீசலின் விலை 45 காசுகள் உடனடியாக உயர்த்தப்பட்டது. மொத்தமாக கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கான டீசல் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டது. இதனால் விலைவாசி கடுமையாக உயரும் என்பதால் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திமுக, தேசியவாத காங்கிரஸ் போன்றவையும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் டீசல் விலையை மாதந்தோறும் 40 முதல் 50 காசுகள் வரை உயர்த்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக வெள்ளியன்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறினார். இதுகுறித்து டெல்லியில் பேட்டியளித்த அவர், டீசல் விலையினால் அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வரையில் மாதந்தோறும் விலை உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே, மாநில போக்குவரத்து கழகங்கள் போன்றவற்றுக்கு மார்க்கெட் விலையில்தான் டீசல் வழங்கப்படும் என்று மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு எதிராக தமிழகம் மற்றும் குஜராத் மாநில அரசுகள் பெட்ரோல் பங்குகளிலேயே டீசலை நிரப்பிக்கொள்ள முடிவு செய்திருப்பது குறித்த கேள்விக்கு, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு விதிகளை வகுக்கும் போது அதை தவிர்ப்பதற்காக சுற்று வழியில் செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று மொய்லி பதிலளித்தார். பஸ்களை பெட்ரோல் பங்குகளுக்கு அனுப்பி டீசலை நிரப்ப உத்தரவிடும் தமிழக, குஜராத் மாநில அரசுகள் தங்களது உள்ளூர் விற்பனை வரியையோ அல்லது வாட் வரியையோ குறைத்துக் கொள்ள முன்வராதது ஏன் என்றும் மொய்லி கேள்வி எழுப்பியுள்ளார். +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தமிழகம் முழுவதும் தொடங்கியது. 2012-2013 கல்வியாண்டிற்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதவுள்ளனர். இதனிடையே +2 அறிவியல் பிரிவு மற்றும் தொழில் பிரிவு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு வெள்ளிக்கிழமையன்று தொடங்கியது. மாவட்ட வாரியாக மாணவ மாணவியரின் எண்ணிக்கைக்கேற்ப 2 கட்டமாக இந்த தேர்வு நடைபெறும். முதல் கட்ட செய்முறை தேர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட தேர்வு பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும். இத்தேர்வை கண்காணிப்பதற்கும் தேர்வு பணிகளுக்கும் முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்முறை தேர்வை தமிழகம் முழுவதும் 4 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. கமல் நடித்து இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமையன்று காலை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலுள்ள தலைமை செயலகத்தில் தொடங்கியது. உள்துறை செயலாளர் ராஜகோபால் தலைமையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் அவரது சகோதரரும் ராஜ்கமல் பிலிம்ஸ் பங்குதாரரும் விஸ்வரூபம் படத்தின் தயாரிப்பாளருமான சந்திரஹாசன், முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சென்னை போலீஸ் கமிஷனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது படத்தில் ஆட்சேபத்துக்குரிய 9 நிமிட காட்சிகளை நீக்க வேண்டும் என்று முஸ்லிம் பிரதிநிதிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போது நடிகர் கமல்ஹாசன் மும்பையில் இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது நடந்த விஷயங்களை நடிகர் கமலிடம் அவரது சகோதரர் சாருஹாசன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் மத்திய அமைச்சர் அழகிரிக்கு நெருக்கமானவருமான பொட்டு சுரேஷ் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான பொட்டு சுரேஷ் மத்திய அமைச்சர் அழகிரியின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார். அதிமுக ஆட்சியில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலையான பின் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் மதுரை சொக்கி குளத்திலிருந்து சாய் நகரில் உள்ள தனது வீட்டிற்கு வியாழனன்று இரவு பொட்டு சுரேஷ் காரில் சென்றார். டிவிஎஸ் நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு வாகனம் பொட்டு சுரேஷ் கார் மீது மோதியது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கார் கதவை திறந்து வெளியே வர முயலும் போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சுரேஷ் பலியானார். அந்த மர்ம கும்பல் தலைமறைவான நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்தனர். சுரேஷின் கார் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மறைச்சு வந்து இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. தள்ளி விட்டு ஊட வந்து படுத்துக்கிட்டேன். வண்டி நிப்பாட்ட டம்மு கண்ணாடி உடைக்க வேண்டியது அப்படியே எடுத்து போயிட்டாங்க. வண்டி எடுத்துட்டு வந்து அவர் இறங்கி ஓடினாரு. வந்து தக்கு சம்பவம் போயிட்டாங்க. ஒரு 6 பேர் இருக்கும் சார். ஸ்பாட்ல அங்கனே ஸ்பாட் அவுட் கத்திக்கிட்டு அங்கனே கிடந்துச்சு. பொட்டு சுரேஷ் படுகொலையின் பின்னணியில் உள்கட்சி மோதலா, தொழில் போட்டியா, முன் விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சித்திலியைச் சேர்ந்த பக்தர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். திருச்சி சிறுகனூர் அருகே பக்தர்கள் வந்து கொண்டிருந்த போது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று பக்தர்களின் கூட்டத்தில் புகுந்தது. கண்ணி மைக்கும் நேரத்தில் பக்தர்களின் மீது பேருந்து மோதியதால் அவர்கள் அலறி அடித்தபடி சாலையில் ஓடினர். இச்சம்பவத்தில் சுமதி மற்றும் ராஜா ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தங்கமணி என்ற பெண் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து சம்பவம் குறித்து சிறுகனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து ஓட்டுநர் கந்தசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக சாலை, ரயில், விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. 86 விமானங்களின் இயக்கத்தில் நீண்ட தாமதம் ஏற்பட்டது. டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் பனிப்பொழிவின் தாக்கம் கடந்த 2 தினங்களாக அதிகரித்துள்ளது. டெல்லியை பொறுத்தவரை நள்ளிரவில் இருந்தே பனிப்பொழிவு அதிகரிக்க துவங்கியது. அதிகாலையில் உச்சபட்ச பனிப்பொழிவால் சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பல ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 50 மீட்டர் தூரத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனி கொட்டியதால் 86 விமானங்களின் வருகை புறப்பாட்டில் நீண்ட நேர தாமதம் ஏற்பட்டது. சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,776 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,847 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து 61 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 57,850 ரூபாயாக இருந்தது. போரின் போது ராணுவத்தினரின் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் ஃபைட்டிங் மெஷினை கண்டுபிடித்து மாணவர் ஒருவர் அசத்தியுள்ளார். 2 நாடுகளிடையே போர் மூளும் சமயங்களில் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பது சகஜம்தான். இந்திய ராணுவத்தினரின் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சண்டை போடும் நவீன எந்திரத்தை ஹரியானா மாணவர் பவன்குமார் கண்டுபிடித்துள்ளார். ஹிசாரில் உள்ள கல்லூரியில் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து வரும் பவன்குமார் கண்டுபிடித்துள்ள இந்த ஃபைட்டிங் மெஷின் ராணுவ வீரர்களுக்கு பதிலாக எதிரிகளுடன் சண்டை போடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிரி முகாமுக்குள் புகுந்து பெரும் அழிவை ஏற்படுத்தும் வகையில் 2 எந்திர துப்பாக்கிகள், கத்திகளை இந்த ஃபைட்டிங் மெஷினில் பொருத்தி எதிர்த்தரப்புக்கு பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்த முடியும். 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஃபைட்டிங் மெஷினை இயக்க முடியும் என்றும், ஒருவேளை எதிரிகளின் கையில் எந்திரம் சிக்கிவிட்டாலும் கூட
அதை வெடிக்கச் செய்துவிட முடியும் என்றும் பவன்குமார் கூறினார். इसकी जो वर्किंग है उस वर्किंग के मतलब जो हम अगर जंग होती है तो हम इसको बिना जंग के मैदान में जाए ऑपरेट कर सकते हैं. अगर मान लो दुश्मन अगर हमारी मशीन को खत्म भी कर दे तो भी जो हमारे जवान हैं उनकी लाइफ बिल्कुल सेव रहेगी और वो ढूंढ भी नहीं पाएगा कि वो कहाँ बैठ के ऑपरेट कर रहा है, वो कहीं भी हो सकता है. और जो है मान लीजिए कि इसकी गोलियां खत्म हो गई तो हम इसे तलवार से भी अपने दुश्मनों को खत्म कर सकते हैं. अदरवाइज मान लीजिए कि अगर बिल्कुल डिस्ट्रॉय हो गई मशीन तो भी हम रेड की प्रेस करके इसको डिस्ट्रॉय कर सकते हैं. TRTO எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவன ஆய்வுக்கு ஃபைட்டிங் மெஷினை அனுப்பி வைக்கப் போவதாக கல்லூரி இயக்குனர் தெரிவித்தார். इस फाइटिंग मशीन के प्रोटोटाइप को वी आर प्लानिंग टू सेंड इट टू DRDO फॉर a basic look and we will get a feedback which we will pass on to our students. Our only objective is to motivate the students till the last. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தரும் பதிலின் அடிப்படையில் ஃபைட்டிங் மெஷினில் மேலும் சில மாற்றங்கள் செய்து ராணுவத்தில் பயன்படுத்தும் அளவுக்கு அதன் தரத்தை உயர்த்துவேன் என்றும் மாணவர் பவன்குமார் உறுதியுடன் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள். இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.